வாமா புஷ்பா. வரேன் வரேன். எதுவும் சொல்லாம வீட்டுக்கு வந்திருக்க. அப்பா எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? பரவாயில்ல. சரி அது இருக்கட்டும். வரதுக்கு முன்னாடி என்னை பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க நீங்க? நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஏண்டி பங்கஜம், நான் என்ற மருமகளை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனாக்கும்? எதுவும் சொல்லிடாதடி. இல்லையே, உன் மருமகளை பத்தி எதுவும் சொல்லி நீயே கேட்டியா? என்னை பத்தி நான் ஏமா சொல்ல போறேன்? என்னை பத்தி சொல்றதுக்கு இல்ல, என்னை பத்தி தப்பா சொன்னீங்களாக்குன்னு கேக்குறேன். என்னம்மா நீயே, வீட்டோட வர நீயே. என்னை பத்தி இவள்கிட்ட போய் நான் சொல்லுவேனாக்கும். சொல்லு பாப்போம். அது இருக்கட்டும். அம்மா கூட சண்டை போட்டிருக்கீங்க, பேசவே மாட்டேன்னீங்க. நான் இல்லாத டைம்ல அந்த அம்மா கூட என்ன பேச்சு உங்களுக்கு? நானாவா அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கேன்? அவளா வந்து என்கிட்ட பேசினா பேச மாட்டேன்னு சொன்னீங்களே. அவளுக்கு சண்டை இனிமேட்டு ஒத்து வராது, அவகிட்ட பேசுறதே கட் பண்ணிக்கணும் அப்படின்னு நல்லவ இல்லவன்னு நானும் தெரிஞ்சவன்ட்டு என்கிட்ட அவங்கள பத்தி அவ்வளவு குறை சொல்லி பேசிட்டு இருந்தீங்களே. அடியே கனகா, நான் எது சொல்லடி? அப்படியே அதாவது பேசிட்டு இருக்கா பங்கஜம். அதெல்லாம் நம்பாதீங்க. இல்லாத டைம்ல என்கிட்ட எவ்வளவு குறை பேசிருக்காங்க. இப்பெல்லாம் பேசுறியா நீ? என்ன ஒரு பொம்பளை நீ? என்னைய பத்தி இல்லாத பொல்லாத உன் மருமக கிட்ட பேசிட்டு இருக்க. அண்டவளம் தண்டவளம் இப்பதான் தெரியுது எனக்கு. அடியே நீ மட்டும் என்ன ஒழுங்காடி. இவ வீட்டுல இல்லாதப்ப அவளை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். எங்க போயிட்டு ஆளை காணா, என்ற மருமக குளத்தையும் காணா, எங்க ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தியே. அது மட்டும் என்னடி? அடி சக்க. இப்பதானே தெரியுது ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் வந்த மட்டைங்கன்ட்டு. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஹாஸ்பிட்டல் என்னடி சொன்ன நீ? உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இப்போதைக்கு வர மாட்டேன், எங்க அப்பா கூட இருந்துட்டு தானே வருவேன்னு சொன்னேன். இப்ப நான் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க, முடியல தூக்கிக்கிட்டு. உங்க அப்பாவோட பாசமெல்லாம் விட்டு போச்சு அவனுக்கு. மாதிரி புஷ்பா, மாமியால சும்மா விடாத. அதெல்லாம் கேடு கேட்ட மனசி. சீ, பத்தி என்னமா குறை பேசினா தெரியுமா? அப்படியாமா? ஆமாமா. மாமியார் உள்ளார போய் பொழந்து கட்டு, அப்பதான் அவளுக்கு புரியும். ஏண்டி கனகா, என்னடி இனிமே உன்னோட சகவாசமும் வேணா, ஒண்ணும் வேணா எனக்கு. இனிமே நீ யாரோ நான் யாரோ. நல்லா இருக்குடி உன்னோட பொழப்பு, நல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்தவ ஒரு போன் பண்ணிட்டு வருவாளா? ஏன் வீடுட்ட நான் உங்களுக்கு போன் பண்ணிட்டு வரணுமாக்கும்? நான் வீட்டுக்கு வரேன், வட்டுமா என்னன்னு உங்கள்ட்ட கேட்கணுமாக்கும்? நல்லா இருக்குடி. ஊர்ல போய் பாரு, மாமியாரும் அம்மா வீட்டுக்கு மருமகளை அனுப்பவே மாட்டா. மாமியாரு தான் வீட்டுல தான் மருமகளை வச்சுக்கணும், அம்மா வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, தான் வீட்டுல தான் எல்லா வேலையும் செய்யணும் நினைப்பா. ஆனா இங்க என்னன்னா, சரி உங்க அப்பாக்கு முடியாம கிடக்குறியே, சரி பாத்துட்டு வான்னு அனுப்பிவிட்டா. இது பொண்ணு வீட்டுக்கு வந்து என்னைய பத்தி இல்லாத போலாத அவகிட்ட சொல்லி என்னையும் அவளையும் ஒரேடியா பிரிச்சு விட்டேனா? அந்த பங்கச்சம் உங்ககிட்ட ஏதாவது பேச வரும்? இருக்கிறப்ப சண்டை போற மாதிரி நடிக்கிறது, இல்லாதப்ப ரெண்டு பேரும் தோழிகளா சுத்துறது. என்ன ஒரு நாடகம்? இந்த புஷ்பா கிட்டே வா. நாளைக்கு தான் மாமியார் அந்த நாடகத்தை நடிக்க முடியும். நீங்க நாளைக்காவது வெளிவட்டமா தெரிய வரணும்ல. அது எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னடி இப்ப ஹாப்பி? உங்க அப்பா முடியாம கிடக்குறாரு, ஆபரேஷன் முடிஞ்சு உங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க. என்ன ஹாப்பி உனக்கு? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணாக்கும். அப்பா இப்படி இருக்கும்போது நீ சந்தோஷப்படுறீல? அப்பா என்கிட்டே சொல்லிட்டாரு, எதுவும் கவலைப்படாதமா, சந்தோஷமா போயிட்டு வா. அம்மா என்னை நல்லபடியா பாத்துக்குவா. தங்கச்சி இருக்காமா, அவளும் நல்லபடியா பாத்துக்குவா. நீ உன் வீட்டை போய் பாருமான்ட்டாரு. அப்பளை போய் பாரு, உன் மாமியார பாரு, நாத்தனார பாரு. ஓஹோ, இப்பதான் நினைக்க தோணுது. ஆமா, என்ற நாத்தனார் எங்க? சாப்பிட ரெண்டு பேரும் உட்காந்தாலும் அம்மாவும் பொண்ணு சேர்ந்தாப்பதான் உட்காந்துருப்பீங்க. என்ன தனியா உட்காந்துருக்கீங்க? எங்க போயிட்டாங்க பாச நாத்தனார் பாண்டியம்மா? என்னத்த பதில் சொல்லுங்க. இப்ப எதுக்கு ஏமாவுல நீ கேக்குற? என்னத்த வீட்டுல ஆள் இல்ல, தனியாவா? அதான் உங்க ஃப்ரெண்டு பங்கஜோட உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன். அவங்க பாண்டியம்மா எங்கன்னு கேட்டேன். உங்க காதுல உழுவுதா உள்ளையா? ஏத்த காட்சி ஊத்துட்டுமா? என்னடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஜோக்கர் பொம்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி நான் இருக்கேன் உனக்கு. இல்ல அந்த மாதிரி நடந்துக்கிறேன் நான் உன்கிட்ட? அந்த மாதிரிதான் இருக்கீங்க நீங்க. நீங்களுமா எங்கிட்ட நல்லா பிடிபட்டிட்டீங்க. என்னடி என்ன பண்ணுவ? சொல்லுவேன் அவங்கிட்ட, பக்கத்து வீட்டு பங்கஜ கிட்ட. அம்மா உட்காந்து வீட்டு கதையை பேசிட்டு இருக்காங்க, என்னை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீயே உங்க அம்மாட்ட கேளுங்கன்னு சொல்லுவியா? அதான் என்ற மவங்கிட்ட ஒண்ணு கண்டா திருச்சி சொன்னாலும் என்ற புள்ள ஒன்னத்தை நம்பிட மாட்டான், ஏதான் திட்டுவான். ஏண்டி எங்க அம்மா பத்தி லூஸ் தரமா இப்படி சொல்லிட்டு இருக்க? அம்மாவது அந்த அம்மா கூட பேசுறதாவது அப்படின்ட்டு. என்னடி இழிப்பு? என்ன இழிப்புன்னு கேக்குறேன். அத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளை எப்பவுமே உங்க பக்கமே பேசுவார்னு நினைக்கிறீங்களா? இந்த பக்கம் எதுவுமே பேச மாட்டாரு, பொண்டாட்டிக்கு எதுக்குமே சாதகமா இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களோ? ஆமாண்டி, பெரிய மாமா எனக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவான். அப்படிங்களா? இருங்க வரேன். அமிர்தா, அம்மா அப்பாட்ட ஒவ்வொன்னா எடுத்து சொல்லு. அப்பத்தா என்றடி? அத்தைக்கு வீடு பார்க்கறது 5 லட்சம் காசு கொடுத்துருக்கீங்களாமே? என்னது 5 லட்சமா? உங்க அத்தைக்கு நான் 5 லட்சம் பணம் கொடுத்தேனாக்கும். அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்ல வரீங்க? நான் ஏன் என்ற பிள்ளைக்கு நான் கொடுக்கவே கிடையாது. அப்பா பொய் சொல்லாதீங்க. நான் ஏன் பொய் சொல்லணும்? உங்க பொண்ணு எங்க போயிட்டாங்க? அவ வீடு பார்க்க போயிருக்கா. அந்த தொப்பி மண்டையன் என்னதான் இந்த வீட்டு மருமவண்டி, அவனுக்கு தப்பா பேசாதாமா. அந்தாலும் இந்த வீட்டு மருமவனாக்கும். வீட்டு வெளியே நின்று பேசிட்டே பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, ஆளு எப்படி மானபங்க பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு சீல 5 லட்சம் 2 லட்சம் காசு வாங்கிட்டு போவாராக்கும். அவர் வீடு பாக்குறதுக்கு அவர் செலவு பண்ண வேண்டியதானே? என்ன வீட்டுல பணம் மரத்தியா காய்க்குது, ஆனா உங்க பொண்ணுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு. என்னடி பேசிட்டு இருக்க? இல்ல என்ன பேசிட்டு இருக்க? வீட்டு மருமவளேன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ, நானும் உங்களை மாமியாருன்னு பாக்குறேன். இல்லன்னா அவ்வளவுதான். உங்களை பணம் கொடுத்ததெல்லாம் ஒண்ணும் தெரியக்கூடாது. அம்மா என்னம்மா? அம்மா வீட்டுக்கு வரப்பே பேசுமா, வாசல் நின்று பேசுவோம், எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளார பேசினா இதுக்கெல்லாம் புத்தி வராது. புத்தி இல்லாத ஆளுங்க. அமிர்தா நீ வாமா உள்ளார போலாம். சரிம்மா. செத்த நில்லு. என்ன பையே? எப்படி உங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரியும்? என்ன விஷயம்? உங்க அத்தைக்கு பணம் கொடுத்த விஷயம். அப்ப அது உண்மைதானே?
உண்மையோ பொய்யோ எப்படி உங்க அம்மாக்கு தெரியும்? என்னதான் எங்க அம்மா கிட்ட மறைச்சாலும் அம்மாக்கு எங்க வீட்டுல நடக்கிறது எல்லாமே தெரியும். எங்க அம்மா இல்லாதப்ப அத்தைக்கு பணம் கொடுக்கறது. நான் என் பொண்ணுக்கு பணம் கொடுப்பேன். கஷ்டப்படுறா. அப்ப நான் சின்ன பிள்ளை. யார் நீ சின்ன பிள்ளையாக்கும்? அம்மா விட இவ்வளவு விவரமா தெளிவா பேசுறியே, நீ சின்ன பிள்ளையா? உள்ளார வாங்க, வாசல்ல நின்னு பேச வேண்டாம். அம்மா சொன்னாங்க. எல்லாத்துக்கும் அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குடி சொன்னாங்க. ஆனா தெரியாம இந்த விஷயத்தை பண்ணி முடிக்கலான்னு பார்த்தா பொண்ணுக்கு பணம் கொடுத்தது இவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்படி சட்டுன்னு இவளுக்கு விஷயம் தெரியும் என்ற புருஷன் ஏதோ மருமகளுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரோ? இருக்காதே, கட்டினவர் அப்பெல்லாம் மருமக கிட்ட சொல்ல மாட்டாரே. அவ எப்படி தெரிஞ்சிருக்கு இவளுக்கு? தெரிஞ்சு வீட்டு வாசப்புல நின்று சண்டை போட்டுட்டு இருக்கா. நான் போறேன், உள்ளார போய் என்ன இதுன்னு கேக்குறேன். இங்க கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும். அவளுக்கு நான் காசு கொடுக்கூடாதா, பணம் கொடுக்கூடாதா? ஒத்த மாவளை பெத்து வச்சிருக்கேன் நானு. ஒத்த மாவளை தானே பெத்து வச்சிருக்கா. சரி கல்யாணம் தானா, பிரச்சனை காசு கொடுக்க மாட்டாளா, ஒண்ணும் செய்ய மாட்டாளா? அப்படியே அனுப்பி விட்டுருவாளா பொண்ணு? போறேன், போய் கேக்குறேன். அடியே கனகா, ஆத்தில என்னை பத்தி இல்லாத போலதான் சொல்லிட்டு இருந்தவ நீ. இப்ப உன் வீட்டு விஷயம் தெரு வரைக்கும் வந்துருச்சு. மர்மோ நீ சொல்றதுலாம் தலையாடிட்டு போனவ இப்ப ஒன்னே எய்த்து பேச வந்துட்டா. நல்லா இருக்குடி பாக்க, கண்ணுக்கு கண் கொள்ளா காட்சியா இருக்கு, மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. அப்பா இப்பதான் மனசுல எல்லாம் பூங்காற்று வந்த மாதிரி இருக்கு. நடத்து, நீ நடத்து. உன் தலைமண்டை விரிச்சுப்பட்டு மவளுக்கு பணமா கொடுத்த பணம் 5 லட்சம் மருமகளுக்கு தெரியாம கொடுக்குறீல, அவ சும்மா விட்டுருவாளாக்கும். கேள்வியா கேட்டு உன்னை கொண்டு விட மாட்டா. மாட்டிக்கோடி, நல்லா மாட்டிக்கோ. இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அடியே புஷ்பா, என்னது 3 நாளா எங்க அப்பா கூட இருந்தது, உடம்பு கைக்கெல்லாம் வலிக்குது, கொஞ்ச நேரம் படுப்போன்னு சொல்லிட்டு உள்ளார போனா என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. வெளியெல்லாம் பேசியாச்சே, சரி பேசியாச்சே, பாடுங்க அரைக்குறையா பேசிட்டு போற. அரைக்குறையாவா? அதான் நான் உள்ளதே சொல்லிட்டேனே, உங்க பொண்ணுக்கு பணம் கொடுத்துருக்கீங்கன்ட்டு. என்கிட்ட சொல்லாம மறைக்கலனாலும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். பாண்டி, ஆமா என் பொண்ணுக்கு நான் 5 லட்சம் பணம் கொடுத்தேன் தான், இல்லன்னு சொல்லல. நான் ஏன் பணத்தை கொடுக்கல. அப்புறம் ஏதா வட்டி கூட்டு பொழைக்கிற ஆளாச்சே. என்னடி பேசுறதுலாம் சரிசமமா பேச நீ நினைக்கிறியா? நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல உங்களை பத்தி நினைக்கல, வேற யாரும் நினைக்கல. என்ற வீட்டுக்காரர் என் பிள்ளைங்களை பத்தி தான் நினைக்கிறேன். பாரு, வெறுமனே பேசிட்டு இருக்கும் போதே நம்மளே பேசுற இந்த கோவத்தை ஆளாக்கிட்டு இருக்காதாமா. பொண்ணு கஷ்டப்படுறா, அதுக்கு நான் எது பணத்தையும் கொடுக்க கூடாதா, உதவி செய்யக்கூடாதா? என் பொண்ணு தானே, என் பொண்ணுக்கு பணம் கொடுக்க கூடாதா? உங்க அப்பா வீட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டு வரீன்னு சொல்ற மாதிரி உன் பணத்தை கொடுக்குற மாதிரி தான் ரோட்டு வாசல்ல சண்டை போட்டுட்டு இருக்க. ஆமா, இது ஏன் பணம் தான். ஏய், இந்த வீடு என் பேர்ல இருக்குடி. அப்ப வீடு வேணா உங்க பேர்ல இருக்கலாம். அந்த மளிகை கடையில ஃபுல்லா உழைக்கிற ஒரு ஏன் வீட்டுக்கார தானே. அப்ப அது யார் காசு? என் காசு தானே. அட்டியை என்ற வீட்டுக்காரர் தானே அங்க இருக்காரு. முன்னாடி பாடுபட்டு உழைக்கிறாரு. ஆரம்பிச்ச மளிகை கடை தான் நான் புரியுதா? அன்னைக்கு அவர் தான் சொன்னாரு, பிள்ளைக்கு காசை கொடு பணத்தை கொடுன்னு அவர் தான் சொன்னாரு. ஓஹோ, மாமா அப்படி சொல்ல வச்சிட்டீங்களா நீங்க? இங்க பாரு, வேணுமே வம்பளுக்காதாமா, கடையில இருந்து வந்தவட்ட நீயே கேளு அப்படி கொடுக்க சொன்னாருன்ட்டு. ஆண்டி அம்மா கூட அப்படி சொல்லிருக்கலாம். அதான் நடிப்பு காரியாச்சே. என்னதான் அவன் நடிச்சு உங்ககிட்ட இருந்து பணத்தை போடுனாலும் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா எவ்வளவு தடவை உங்ககிட்ட சொல்லி பாத்துட்டேன், பொண்ணா இருந்தாலும் நம்பாதீங்க, கிட்ட இருந்து பணத்தை கறக்கதான் பொண்ணாடி சேர்ந்து நடிக்கிறாங்கன்ட்டு. நீங்க சுத்தமா நம்ப மாட்டீங்க. எனக்கு என்ன வந்துச்சு, சுத்தமா உங்ககிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போட்டு மொட்டை தான் அடிக்க போறா. பாத்துக்கோங்க. எல்லாம் உங்க பொண்ணு பாசத்துல கேட்ட பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவன் என்ற வீட்டுக்காரு அன்னைக்கு கடையில மாடா உழைச்சு அவரோட உழைப்பதான் எல்லாம் வாங்கிக்கிறீங்க. பிறகு சொல் பேச்சு கேட்கற மாதிரி நடந்து வச்சுக்கிறீங்க. அதான் நினைக்கிறீங்க நீங்களும். அதனால தான் கேட்பாரு என் வீட்டுக்கார உங்க பேச்ச. ஓரளவுக்கு தான். சும்மா நிறுத்திடி. உனக்கு அப்பாக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு யார் காசு கொடுத்தா? அவதானே கொடுத்தா. அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு யார் பொறுப்பு? உங்க பொண்ணு உங்க மருமகன் தானே. அதாவது அவங்க தான் காசு கொடுக்கணும். ஆமா பாருங்க, தேவையில்லாம பேசி மண்டை கலப்பாதீங்கம்மா. நான் என் பொண்ணுக்கு பணத்தை கொடுப்பேன், எல்லாமே செய்வேன். நீ எதுவும் கேட்க கூடாது. நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி மாமியாராச்சே, ஒத்த பொண்ணா வச்சிருக்காங்க, சரி கொடுத்துட்டு போடு நான் நினைச்சேன். ஆனா என்னை சீண்டி பாத்துட்டீங்களே, நான் சும்மா இருக்க மாட்டேன். வீடு உங்க பேர்ல இருக்கு, வீடு கட்டி வாடகை விட்டு அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கிறீங்க. மொத்தமா நீங்களே எல்லாத்தையும் வாங்கிட்டு வட்டிக்கு விடுறீங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டு காசை சேமிச்சு வச்சு மொத்தமா உங்க பொண்ணுக்கு தான் அள்ளி கொடுக்குறீங்க. ஆமா, என் பொண்ணுக்கு தான் கொடுப்பேன். என்ன இப்ப ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. வீட்டு வேலைக்காக உங்களுக்காக மாடா உழைச்சு பாத்திர விலைக்கு துணிமணி துவச்சு உங்களுக்காக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன்னா உங்க வீட்டு வேலைக்காரி. ஆமாண்டி, அப்படிதான். வாய மூடுங்க, வாய் நீளுதே. ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். வீட்டு வேலைக்காரிங்கிறீங்களா? இந்த வீட்டு வேலைக்காரி. நான் எதுவும் சும்மா செய்ய மாட்டேன். பிறந்த வீட்டுல நான் சும்மா தத்திட்டு கொடுத்துருக்காங்களா இங்க? இனிமே எனக்கும் உனக்கும் மாசம் மாசம் ரொம்பலாம் இல்ல, ஒரு 10,000 கைக்கு வந்தாகணும். ஆடி ஆத்தாடி மக்களே கேட்டுக்கோங்க. இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு நாங்க பணம் கொடுக்கணுமா? பாத்துக்கோங்க. அதுவும் மாசம் 10,000. எல்லா பணத்தையும் வாங்கிக்குவீங்களா? எனக்கு மட்டும் ஒண்ணு இல்லைங்க. அம்மா என்ன சும்மா பெத்து விட்டுருக்காங்களாக்கும். வீட்டுல எல்லாருக்கும் உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு. வேலை செய்யாத உங்க பொண்ணு ஈஸியா பணத்தை வாங்கிட்டு போவாலாம். கொலையா 5 லட்சம். வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க நானு வேலைக்காரி வெட்டிக்காரி பேரு. என்னடி நான் ஆட்டம் காமிக்கிறியா என்கிட்ட? ஆமா, அப்படின்னே வச்சுக்கோங்க. இனிமே உங்க வட்டி காசுல இருந்து எனக்கு ஒரு 10,000 கொடுத்தாகணும். அப்பா அப்படியே என் காசு உனக்கு கொடுத்துட்டாலும் கொடுக்கவே மாட்டேன்டி. இப்ப நான் என்னோட முறையில பேசிக்கிறேன். எனக்குன்னு தேவைங்கிறப்ப கிட்ட வந்து நிக்கணும், இல்ல உங்க பிள்ளை கிட்ட வந்து நிக்கணும். இதே 4 காசு இருந்தா எனக்கு பிடிச்சத வாங்கிக்கவேல. உங்க அப்பா கிட்ட போய் கேளு, எதுக்கு என் கிட்ட கேக்குற? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட கேட்கறதுலாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க பாடுபட்டு உழைச்சிட்டு உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துதான் கிளிப்பான் பாரு.
அதேதான் நானும் வீட்டுக்காரர் உழைச்சிட்டு அப்படியே பாடுபட்டு உங்க மவளுக்கு கிளிப்பாரு பாருங்க. அப்படியே ரொக்கமா சொல்லையா அவங்க பொண்ணு கேட்டா அப்படியே பணம் தள்ளி கொடுப்பாங்களாம். அதை வாங்கினா மட்டும் எதுக்கு வாங்குற ஏது வாங்குறேன்னு கேள்வியா கேட்க வேண்டியது. இனிமேட்டு நானும் சும்மா இருக்க போறது இல்ல. ஊஞ்சாமி தலையாட்டி போறதுனாலதான் எல்லாரும் என்ன தலையில முளகா அரைக்கிறீங்க. நானும் உங்களை மாதிரி என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன். இதுலயே இருக்கணும், எங்கேயும் வெளியே போக கூடாது, யார்கிட்டயே பேசவும் கூடாது, கோயிலுக்கும் போக கூடாது, வீட்டு வேலை செய்யி, அதுக்கு சோறாக்கி போடு, எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணு ஸ்கூலுக்கு போறா. வெளியே வேலைக்கு போலான்னு சொன்னாலும் அதுவும் அனுப்புறது இல்ல. எங்கேயுமே போக கூடாது, வீட்டுக்குள்ளாரே முடங்கி இருக்கணும். பைத்தியமா? இந்த பைத்தியமான்னு கேட்டேன். அம்மா ஏமா அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க? அம்மா பொண்ணு சேர்ந்துட்டு பேசுறீங்களாக்கும்? அம்மா வாமா பாத்துக்கலாம். உனக்காக அப்பா கிட்ட நான் பேசுறேம்மா. என்னடா? உனக்காக நான் இருக்கேம்மா. அப்பா கிட்ட நான் பேசுறேன். நீ அப்பா கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்க. அவங்க கிட்ட பணம் கேட்கணும். நம்ம அப்பா கிட்ட கேளுமா. உங்க அப்பா தானே பணத்தை கொடுத்துதான் மறு வேலை பாப்பாரு. நான் இருக்கேன், உனக்கு நான் வாங்கி தரேன். உனக்கு அம்மாவே கொடுத்துட்டு கிழிச்சிட்டாலும் இன்னும் தரமாட்டான். அடியே என்ன என்னடி மாமியாருக்கு மான மரியாதை கூட இல்லாம பண்ணிட்ட நீ? என்ன நொன்னாங்கிற? உங்களுக்குலாம் அவ்வளவுதான். அப்படியா? பாத்துக்கிறேன்டி. என் அம்மாவே கடையில இருந்து வீட்டுக்கு வருவாள, அவன்கிட்ட எப்படி சொல்லணும் எனக்கு தெரியும். எப்படி பேசுற, எப்படி நடந்துக்கிற, எல்லாத்தையும் நான் சொல்றேன் அவன்கிட்ட. அதானே அவனுக்கு தெரியும். நானும் பாக்குறேல எப்படி நடந்துக்கிறீங்கன்ட்டு. எங்க அப்பா எங்க அம்மா சொல்லத நம்ப மாட்டாரு. ஆனா நான் சொல்றத பாத்தீங்களே, என்ற பொண்ணு எனக்கு சப்போர்ட்டா இருக்கனால எனக்கு எந்த கவலையும் இல்ல. பாக்கலாம்டி, நானும் பாக்க சொல்றதா நடக்குதா, மாசம் மாசம் உனக்கு பணம் கொடுத்தா நடக்குதா நானும் பாக்குறேன்டி, பாக்குறேன். நல்லா பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. சரியா? நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். கத்தி பேசி பேசி எனக்கு வாயெல்லாம் வலிக்குது. உங்களுக்கு உங்ககிட்ட மனுஷன் பேசுவானாக்கும் 10,000 வேணுமா? 10,000 சும்மா இருக்குதானே பணம்? பேசுவா பேச்சு. முத உள்ளாத போய் வேலையை பார்ப்போம். பணம் வேணுமா? 10,000 பாருங்க, பாத்துட்டே இருங்க. என் வீட்டுக்காரர் எனக்கு பணம் கொடுக்குறாளா இல்லையான்ட்டு. வாமா போலாம். சரிடா. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு என்ன திருத்தனை பண்ணிட்டு இருக்காளுங்க. 10 ரூபா பணம் வேணுமா? 10 ரூபா போடி முத. கொடுப்பேனாக்கும் என்ற மவன் தான் கொடுப்பானா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நடக்கவே நடக்காது. கனவு மட்டும் காணிக்கும். போனா மாமியாருக்கு அடங்கி கிடப்பாளா? மாமியார் சொல்றதை கேட்கறதோட விட்டுக்கணும். அதை விட்டுட்டு வீட்டு வேலை செய்யறதுக்குள்ள பணம் வேணுமா? எங்க இருந்து அதெல்லாம் பேசுறாங்க கூட தெரியல. ஆக மொத்தம் 5 லட்சம் பணம் இவளுக்கு கொடுத்தது எப்படி தெரியும்? அவளுக்கு பணம் கொடுத்தது இவளுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? யார் சொல்லிருப்பா? மண்டையை போட்டு பிச்சுக்கலாம் போல வருது. கடவுளே, பணம் கொடுத்தது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பேசுறா இவ? கட்டின புருஷங்கார வரட்டும், கேக்குறேன் அந்த ஆள்கிட்டயே. நீதான் சொன்னியாக்குன்ட்டு சொல்லி அந்த மனுஷன் அப்படியே எடுத்து தலையில போட்டு சாவடிச்சு அந்தால. நான் சொன்னதை கேட்க போறியா இல்லையாமா? ரோட்ல வரும்போது அழுதுட்டே வந்த, இப்ப வீட்டுல இப்படி அழுவுறியம்மா? என்ன இப்படி பண்ற? பிடிக்காதவங்களுக்காக நீ இப்படி அழுவியா? வெளியே போன்னு சொல்லிட்டாங்கன்னு அழுவுறியா? எங்க அண்ணே சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாள் இப்படி என்ன ஒதுக்குனது இல்ல. மேல பாசமா இருக்கும். சும்மா நிறுத்துமா. சின்ன வயசா இருக்கும்போது உங்க அண்ணன் உன் மேல பாசமா இருப்பாங்க. இப்படி ஒதுக்குறது இல்ல, பேசுறது இல்ல. ஏமா அப்படி ஒன்னே இப்படி வருத்திக்கிற? காலத்துக்கு மாதிரி இப்ப யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் மாறலாம், சரியா? நீதான் என்ன மாறாம இருக்க. சந்திராமா, என் அண்ணன் குரல் மாதிரி இருக்கு. அண்ணே, அம்மா நான் சொல்றதை கேளு. உங்க அண்ணெல்லாம் இருக்காது. ஏமா இப்படி நடந்துக்கிற? இந்த வர இரு.